Romans chapter 8 verse 14 ல வாசிக்கிறோம். Romans chapter 8 verse 14 we read. அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம். We read like this. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, So for those who are led by the Spirit of God, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் are இருக்கிறார்கள். the children of God. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Just understand this. ஆமென். நாம தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால், So when we are belong to the kingdom of God, அவர் நம்மை நடத்த வேண்டும். He has to lead us. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிறவராக இருக்கிறார். He is the one who will lead us. ஆமென். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I just want to reiterate. ஆமென். இதுவரைக்கும் நான் எப்படி நம்ம நடந்தன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல. It's not important so far how we led. ஆனா எப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினீங்களோ அந்த நாள் முதல் கொண்டு அவர் உங்களை நடத்துகிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க So வேண்டும். but when you accept the Lord and Savior as Jesus Christ, from that day onwards He has to lead us. அவருடைய நடத்துதலை நாம கண்டுகொள்ள வேண்டும். We need to understand His leading. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் That என்று is the சொன்னார். reason Jesus says that my sheep will வழி understand இதுவே my வழி voice. இதுவே என்று சொல்லப்படுகிற அந்த சத்தம் கேட்கும் என்றார். This is the path, this is the way, they will understand, they will hear நாம the voice of மேய்ப்பனை God. பின்பற்றி போகிற ஆடுகள். We are the God, the sheep that will ஆமென். follow அப்ப the நம்முடைய shepherds. வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நான் விரும்புகிறதே அல்ல, அவர் விரும்புகிறபடி நான் நடக்க So in my அழைக்கப்பட்டிருக்கிறேன். life it's not I desire whatever He desires, I'm going to live my life. ஆமென். ராஜா எப்படி விரும்புறாரோ அப்படி நடக்க வேண்டும். How the king desires, we going to ராஜா live our எப்படி life. என்னை குறித்து நினைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்ய So வேண்டும். how the king thought about me, I'm going to live such kind of ராஜா life. என்னுடைய வாழ்க்கையை குறித்து எப்படி எல்லாம் திட்டம் போட்டிருக்கிறாரோ அந்த திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். My king, however he has planned, according to that I'm going to live my life. நன்றாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand this. ஆமென். வசனம் 8வது அதிகாரத்திலே முதலாம் வசனம் இப்படியே தொடங்குகிறது. So Romans chapter 8 verse 1 it starts like this. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து Those who are in Christ, மாம்சத்தின்படி நடவாமல் they should not live in their ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. So people are live by spirit. இங்க அருமையாக சொல்றாரு. அப்ப நம்ம பாத்தீங்கன்னு சொன்னால் தேவ பிள்ளைகள், தேவ புத்திரர்கள், தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற பெயர்லயுமே வாழ முடியும். So we can live just like by the name that we can live, we are the part of children of God or part of the kingdom of God, we can live. நமக்குள்ள ரெண்டு விதமான வாழ்க்கை ஆளுகையும் இருக்குது. Sometimes we have such kind of two different life that we can live. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்து வாழும் பொழுது அங்க ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு ஜீவியத்திலே ஒரு சக்சஸாக ஓடிக்கொண்டிருக்க முடியும். So when we give our life as a living testimonies, we can live such kind of life. அதுக்கு பதிலாக மாம்சத்துக்கு நாம இடம் கொடுக்கும் பொழுது மாம்சம் நினைக்கிற காரியங்களை நாம் செய்கிறவர்களாக காணப்படுவோம். Also when we give space for the flesh, we can also fulfill all the fleshly ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? What God is expecting from us? இந்த மாம்சம் விரும்புகிறபடி நீங்க ஆளுகை செய்யப்பட்டு மாம்சம் விரும்புகிறபடி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, if you live according to your flesh, whatever your flesh says, நீங்க தேவ புத்திரராய் இருக்க முடியாது. you cannot be the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் இருக்க You முடியாது. cannot be a belong to the kingdom of மறுபடியும் God. சொல்லுகிறேன், I'm saying it again. மறுபடியும் நான் உங்கள்ட்ட சொல்லுகிறேன், I'm saying it again. ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் முழுமையான கண்ட்ரோல் அவரிடத்தில் இருக்கிறது. So people who are belong to the kingdom of God, He has all the control about you. நல்ல ஒரு சம்பவம் ஒன்று வேதத்தில் There is a எழுதப்பட்டிருக்கிறது. wonderful incident that has been written in அப்போஸ்தல the Bible. புத்தகம் 16வது அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்று Acts சொன்னால் chapter 16 if you read, பவுல் you can see. தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். Paul says his own experience. அங்கே வாசிக்கிறோம், If we read it, அவர் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து என்ன செய்கிறார்? ஆசியாவுக்கு வசனத்தை சொல்லணும்ன்றதுக்காக போய் கொண்டிருக்கிறார். so he was going to Asia, crossing many countries over there. வசனம் 6ல சொல்லுகிறது, Verse 6 it says, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, having been kept by the Holy Spirit from preaching the word of God in the province of நல்லா Asia. புரிந்து கொள்ளுங்க, Just understand அவங்க this. நடக்குறாங்க, They were walking அந்த towards that. பட்டணத்துக்கு போகணும், They going to the city. அந்த தேசத்துக்கு போகணும், They want to go to அங்கே that country. நற்செய்தியை அறிவிக்கணும். They want to ராஜ்யத்தை share the பற்றி தான் gospel. பேச போறாரு. He wants to speak about ஆனா the kingdom வசனம் of God. சொல்லுகிறது, But the word of God says, பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார். the Holy Spirit kept him away. ஆமா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand அவங்க this. போனது தேவராஜ்யத்துக்காக, They went for the தேவராஜ்யத்தின் நற்செய்தி To சொல்வதற்கு say தான். the gospel about the kingdom of God. ஆனா பாருங்க, இதுல நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். Just when you think about it, அவங்க போன காரியம் சரியான காரியம். they went for the right reason. ஆனா அங்க ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. But you can see that the Holy Spirit has hindered them. காரணம், பவுல் அப்போஸ்தலன் முழுமையாக தேவ ராஜ்யத்தின் ஆளுகைக்கு கட்டுப்பட்டு
கட்டுப்பட்டவராக வாழ்ந்த ஒரு மனுஷன். Because the Paul apostles, he was the person who was completely dependent on the kingdom of God. Verse 7ல வாசித்தீர்கள் என்று If you சொன்னார். read verse 7, இப்படி சொல்லுகிறது. it says like this. மிசியா தேசம் மட்டும் வந்து When they came through the border of Mysia, பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். they tried to enter Bithynia, ஆவியானவரோ அவரை போக விட்டாதிருந்தாராம். but the spirit of Jesus would not allow them. பாருங்க எவ்வளவு குட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று Just சொல்லி. have see how good experience இப்ப we have. நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்கள் தேவை. We also need such kind of புரியுதா? experience. ஆவியினால நடத்தப்படுகிற அந்த ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு ஜீவியம் சப மக்களுக்கு தேவை. So we church people need have such kind of led by the Holy Spirit and walking in the kingdom of God. நாம சில நேரங்கள்ல தோற்று போறதுக்கு இது ஒரு காரணம். There are sometimes that we go through the failures. அவருடைய ஆளுகைக்கு உட்படாம மாம்சத்துக்கு உட்பட்டு நடக்கும்போது நிறைய காரியங்கள்ல நாம தோற்று போய் So we won't depend or belong to the kingdom of God, and then we started to work on our own flesh. அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவர் நடத்தும் போது When he started to lead நீங்க us, போறதுக்கு முன்பாக பாதை திறக்கும். before you go, the path நீங்க will be open நினைக்கிறதுக்கு for you. முன்பாக அந்த காரியம் வாய்க்கும். Before you think, the thing will happen. things will ஏனென்று happen. சொன்னா நீங்க தேவ ராஜ்யத்தின் புத்திரராக காலடி எடுத்து வைக்கிறீங்க. Because when you step in, you are the children of the kingdom of God. தேவ பிள்ளைகள் நன்றாக உணர்ந்து கொள்ள The வேண்டும். children of God, we should அப்ப understand நம்முடைய this. வாழ்க்கையில ஏற்படுகிற சில தோல்விகள் என்பது அது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய கரத்தில் இருக்கிற குறைவே அல்ல. So when we go through some kind of failure, what it shows, it doesn't show the power or the might of the hand of God. அவருடைய ஆளுகைக்கு உட்படாமல் நம்முடைய மாம்சத்திலே நடக்கும்போது தான் நாம் தோல்விகளை So சந்திக்கிறோம். we are not walking in the reign of the whole God, and we are walking in our own flesh. So we need நமக்கு ஒரு தேவை உண்டு. So we need a need. பெரிய ஒரு தேவை உண்டு. We have a need. என்ன தேவை என்று சொன்னால் What is the need? இந்த பரிசுத்த ஆவியானவரால் லீட் பண்ணப்படுகிற ஒரு So எக்ஸ்பீரியன்ஸ். we need the experience of led by the Holy ஏன் Spirit. சொன்னா நான் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் Because when we say that I am belong to ஆமென். the அவர் reign, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் அவருடைய ஆளுகையை நான் பார்க்க வேண்டும். so in every day of my life, I need to see that reign in my ஒவ்வொரு life. நாட்களிலும் அவர் என்னை நடத்துகிறதை நான் என்ன செய்ய வேண்டும்? அதை அனுபவிக்க வேண்டும். In every day, I need to see that He is leading me, and I need to experience ஆமென். that. அப்ப டெய்லி லைஃப்ல நம்ம ஆண்டவருடைய பலிபீடத்துல வந்து ஒப்பு கொடுக்கணும். So when we daily we have to come and say அவருக்கு தெரியும் நம்மளுடைய weaknessகள். He knows very well about our அவருடைய weakness. சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்துறணும். We need to submit காலையில ourselves. எழும்பின உடனே ஒப்பு When we woke up in the morning, ஆண்டவரே we need to இந்த surrender நாளில ourselves. நான் செய்ய போகிற Lord, today காரியங்கள் whatever things I'm நான் going பார்க்க to do, போகிற காரியங்கள் today whatever I'm நான் going to பேச see, போகிற whatever I'm going to speak, காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க பலிபீடத்துல சரண்டர் I surrender பண்றேன். everything in the altar, ஆண்டவரே Lord. இந்த நாள் முழுமையாக The whole day, Father God. ஒவ்வொரு பேச்சிலும் சரி Even every word I speak, நடக்கையிலும் சரி even walk I செயல்களிலும் சரி even in my actions, தீர்மானங்களிலும் சரி even I take the decisions, உங்க ஆளுகை இருக்கட்டும். let there be your reign, உங்க Lord. வழி நடத்துதல் Let இருக்கட்டும். you lead us, Father. நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. Lord, you take over. நீங்க விரும்பலையா If you didn't like it, தடுத்துருங்க. Lord, stop it, Lord. நீங்க விரும்பலையா If you didn't அதை like ஸ்டாப் it, பண்ண Lord, let வச்சிருங்க. it be stopped, Father. உங்களுக்கு விருப்பமா If you have the தரங்க. desire, let me do. உங்களுக்கு விருப்பம் இல்லையா If you don't have அதை desire, தடுத்துருங்க. Lord, stop it, Father. நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த Just சத்தியத்தை. let's understand the truth. இந்த ஒரு பர்சனலான ஒரு காரியத்தை நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்க So வேண்டும். we need to have such kind of personal கரங்களை experience in தட்டி our கர்த்தரை daily life. மகிமைப்படுத்துவோமா? Can you all give a praise to the Lord?